வணக்கம். ஆஹ் நான் அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க போறேன். எனக்கு சீக்கிரம் குணமடையணும். அப்ப என்ன மாதிரியான வாழ்க்கை முறையை நான் பயன்படுத்தணும் அப்படின்றவங்களுக்கு இந்த வர்ற பேஷண்ட்டுக்கெல்லாம் ஒவ்வொருத்தவங்களுக்கும் தனித்தனியா சொல்ல வேண்டி இருக்கிறதுனால ஒரு பதிவா இதை ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கலான்றதுனால எடுக்கிற ஒரு முயற்சி தான் இது. நான் அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட்லாம் ஒன்றும் எடுத்துக்க போல. நான் சாதாரணமா தான் இருக்கேன். ஆனா ஆரோக்கியமா வாழணும்னு நினைக்கிறேன். நான் எந்த வாழ்க்கை முறையை பயன்படுத்தணும், எப்படி வாழணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த பதிவு பயனுள்ளதா இருக்கும். லைஃப் ஸ்டைல். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா, காலையில 4:30 மணிக்கு எழுந்திருக்கணும். எழுந்து ஒரு 20 நிமிஷம் மூச்சு பயிற்சி பண்ணணும். ஏன் சார் 4:30 மணிக்கு எழுந்திருக்க சொல்றீங்க? அப்படி என்ன 4:30 மணியில என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த அக்குபஞ்சர் விதியில ஆர்கன் கிளாக் டைமிங் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அந்த ஆர்கன் கிளாக்ல என்ன சொல்றாங்கன்னா, ஒரு உறுப்புக்கும் ஒரு நேரம் சொல்றாங்க, 2 மணி நேரம். அப்படி லங்ஸுக்கான நேரம் காலையில 3 மணில இருந்து 5 மணி வரைக்கும். லங்ஸோட டைம் 3 மணிக்கே ஆரம்பிச்சிருக்குப்பா, நீ காலையில 3 மணிக்கே எழுந்துருன்னா எல்லாம் சண்டைக்கு வந்துருவாங்க. நடு ராத்திரில ஏன் சார் எழுந்திருக்க சொல்றீங்க அப்படின்னு. ஆனா லங்ஸ் டைம்ல மூச்சு பயிற்சி பண்றது உடம்புக்கு அவ்வளவு நல்லது அப்படின்றதுனால லங்ஸோட கடைசி 1/2 ஹவராவது நம்ம அதை பயன்படுத்திக்கணும்னு சொல்லிட்டு 4:30 மணி வரையும் வேணாலும் தூங்கிக்குங்க. அட்லீஸ்ட் 4:30 மணிக்காவது எழுந்து ஒரு மூஞ்சு கை கால் கழுவிட்டு ஒரு பல் விளக்கிட்டு ஒரு 20 நிமிஷம் மூச்சு பயிற்சி பண்ணுங்க அப்படின்றத சொல்றதுதான் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்லைட். காலையில 4:30 எழுந்து ஒரு 20 நிமிஷமாவது மூச்சு பயிற்சி பண்ணுங்க. இந்த 3 to 5 தான் லங்ஸ் ரொம்ப எஃபிஷியன்டா ஒர்க் பண்ணும். அந்த டைம்ல நம்ம தூங்கிட்டோம் அப்படின்னா உடம்புக்கு தேவையான ஏகப்பட்ட சி பரிமாற்றம் நடக்கிறதுக்கான வாய்ப்பை நம்ம தடை பண்றோம். அந்த நேரத்துல முழிச்சிருந்து மூச்சு பயிற்சி செய்யும் போது அதுக்கு நம்ம இன்னும் சப்போர்ட்டிவா இருக்கும்போது அது நிறைய ஆக்சிஜனை உள்ள எடுத்து கார்பன் டை ஆக்சைடை வெளியே அனுப்பி நிறைய லங் சீய ஜென்ரேட் பண்ணி உடம்புக்கு ரத்தத்தை உருவாக்குறதுக்கும் எனர்ஜியை கொடுக்கறதுக்கும் ரொம்ப உதவியா இருக்கிறதுனால காலையில எழுந்து மூச்சு பயிற்சி பண்றது அவ்வளோ முக்கியம். ஸோ இது ரொம்ப 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 முக்கியம். இந்த ஸ்லைட்ல சொல்ற எதையும், இந்த பிரசன்டேஷன்ல சொல்ற எதையுமே ஃபாலோ பண்ணல, 2 விஷயம் மாத்திரம் வேணா நான் ஃபாலோ பண்றேன் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டையும் நான் சொல்ல போற கடைசி தூங்குற டைம் ஃபார்மேட்டையும் மாத்திரமாவது ஃபாலோ பண்ணுங்க. மினிமம் கேரண்டி உண்டு. மீதி இருக்கிற எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்க கிளினிக் பக்கமே போக வேண்டி வராது. அதனால இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். காலையில 4:30 மணிக்கு இருந்து மூச்சு பயிற்சி பண்றது. சரி, மூச்சு பயிற்சி எப்படி பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்குன்னு தனியா ஒரு வீடியோவே பண்ணி வச்சிருக்கேன். நீங்க எனக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதுக்கான வீடியோ அனுப்பி வைப்பேன். நீங்க பார்த்து அதுபடி பண்ணிக்கலாம். இல்ல சார், நான் பிரீத்திங் எக்ஸசைஸ் நான் வேற ஒரு இன்ஸ்டிடியூஷன்ல கத்துக்கினேன், ஒரு மடத்துல கத்துக்கிட்டேன், ஒர்க் ஷாப்ல கத்துக்கிட்டேன், தாராளமா அதை பண்ணுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. இப்படிதான் பண்ணணும்னு இல்லை. மூச்சு பயிற்சின்றது அதிகமான காத்த அதிக நேரம் லங்ஸ்ல தங்க வச்சு வெளியிடுறது, அதை வெளியிடுற முறை. அதனால அதிக ஆக்சிஜன் சி உடம்புக்கு கிடைக்கணும். இதுதான் பேசிக்ஸ். இது நீங்க உங்க குருவோ இல்ல உங்களோட வாழ்க்கை முறையில ஆல்ரெடி ஏதோ ஒரு பிரீத்திங் நீங்க பிராணாயாமா அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதையே கண்டினியூ பண்ணுங்க. 20 நிமிஷம் குறைஞ்சது பண்ணணும். அதுக்கு மேல பண்ணீங்கனாலும் நல்லதுதான். ஏன் பிரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணணும்னா அப்பதான் நிறைய ஆக்சிஜன் உடம்புக்கு வரும், நிறைய லங்ஸ் சி கிடைக்கும். சரி, நான் ஒரு 7 மணி வரையும் தூங்கிட்டேன். அன்னைக்கு சாட்டர்டே சண்டே ஆஃபீஸ் போக தேவையில்லை, 9 மணி வரையும் தூங்கிட்டேன். என்ன நடக்கும் என் உடம்புல அப்படின்னு கேட்டீங்கன்னா, 9 மணிக்கெல்லாம் தூங்கிட்டு நல்லா ஃபுல் தூக்கத்துல இருந்து 7 மணி வரைக்கும் இருந்தீங்கன்னா உடம்புக்கு தேவைக்கும் அதிகமான தூக்கம் இருக்கிறதுனால பாடி ஒரு லெத்தார்ஜிக் மோடுக்கு போயிடும். 9 மணிக்கெல்லாம் எழுந்தீங்கன்னா இன்னுமே லெத்தார்ஜிக் மோட்ல போயிடும். அப்ப எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மைண்ட் ஃபாகி ஆயிடும். ஃபாகினா என்ன? மேகமூட்டமா ஆயிடும். ஒரு கிளியர் மைண்ட் இருக்காது. மைண்ட் கிளியரா டக் டக்குன்னு வேலை செய்யாது. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நல்லா படிக்க முடியாது. அப்போ நான் ஸ்டூடெண்ட் இல்லை, நான் ஆஃபீஸ் போறேன், முடிவுகள் எல்லாம் வேகமா எடுக்க முடியாது, கரெக்டா எடுக்க முடியாது, ஃபாகியா இருக்கும். உடம்பு எரும மாடு மாதிரி கொஞ்சம் அப்படியே மதன்னு இருக்கும், ஹெவியா இருக்கும். பாடி பிகம் ஹெவி. மெட்டபாலிக் ஆக்ஷன், நம்ம செரிமான வேகம் குறைஞ்சிடும். அப்போ காலையில 9 மணி வரையும் சாப்பிட்டோம்னா நம்ம சாப்பிட்ற செரிமானமே கொஞ்சம் குறையும். தெளிவான முடிவு எடுக்க முடியாது, நிறைய படிக்க முடியாது, படிச்சது நினைவுல இருக்காது, முடிவுகள் எடுக்கிறது கஷ்டமா இருக்கும். இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்கிறதுனால
4:30 மணிக்கு எழுந்து மூச்சு பயிற்சி பண்ணிட்டு அதுக்கப்புறம் தூங்கக்கூடாது. அது ரொம்ப முக்கியம். நிறைய பேர் இந்த 4:30 மணிக்கு எழுந்து 20 நிமிஷம் மூச்சு பயிற்சி பண்ணணும் என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, 4:30 மணிக்கு எழுந்து விளக்கிட்டு மூச்சு பயிற்சி எல்லாம் பண்ணிட்டு 5 மணி ஆன உடனே மறுபடியும் படுத்து தூங்கிடுறாங்க. ஒரு குட்டி தூக்கம் 7 மணி வரையும் 9 மணி வரையும். அது கண்டிப்பா கூடாது. 4:30 மணிக்கு எழுந்தோம்னா அதுக்கப்புறம் தூக்கம் வந்து நைட்டு 9 மணிக்கு தான். அதுக்கு நடுவுல தூங்கக்கூடாது. ரைட். இப்போ காலையில எழுந்தாச்சு, பல்வலைக்கு மூச்சு பயிற்சி செஞ்சாச்சு. இதை நீங்க செஞ்சீங்கன்னா 5ல இருந்து 7 மணி வரைக்கும் ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஆக்ஷன் நடக்கும். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த லங்ஸ் டைம்ல நம்ம அந்த மூச்சு பயிற்சி செஞ்சோம்னா இந்த லார்ஜ் இன்டெஸ்டைன் பெருங்குடல் டைம்ல அந்த மலக்குடலை கிளீன் பண்ற வேலை, எம்டியிங் த பவுல், டாய்லெட் போற விஷயத்த அந்த உடல் வந்து ஆட்டோமேட்டிக்கா செய்யும். இந்த லங்ஸும் இந்த லார்ஜ் இன்டெஸ்டைனும் துணை உறுப்புகள். இதுல நம்ம லங்ஸ் சீயை நல்லா கொடுத்தோம்னா அது லார்ஜ் இன்டெஸ்டைன் வரைக்கும் போய் சேச்சுரேட் பண்ணும். அந்த சேச்சுரேஷன், அந்த ஃபோர்ஸ், அந்த சீயோட ஃபோர்ஸ் வந்து அந்த செரிமானம் ஆகி வெளியே போக ரெடியா இருக்கிற அந்த கழிவுகளை வெளியேற்றிடும். நல்லா ஈஸியா போகும். அப்போ கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, மோஷன் சிக்னஸ், வேற சில ப்ராப்ளம் இருக்கிறவங்க எல்லாம் அந்த காலையில டாய்லெட்ல கஷ்டப்படுறவங்க எல்லாருக்கும் காலையில மூச்சு பயிற்சி செய்ய ஒரு 1 or 2 வீக்ஸ்ல நல்ல ரிலீஃப் கிடைக்கும். அந்த மோஷன் சிக்னஸ் எல்லாம் போய் பவுல் மூவ்மெண்ட் ஈஸியாவும் சுகமாவும் ஒரு அனுபவமா காலையில உங்களுக்கு பவுல் மூவ்மெண்ட் நடக்கும். சரி, காலையில எழுந்தாச்சு, மூச்சு பயிற்சி பண்ணியாச்சு, பவுல் மூவ்மெண்ட் முடிஞ்சு வயிறு காலி ஆயிடுச்சு. அப்ப என்ன நடக்கும்? கவான்னு பசிக்கும். பசிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு தடவை குளிக்கணும். இப்ப வந்து காலையில மூச்சு பயிற்சி பண்ணி முடிச்சாச்சு, பாத்ரூம் போய் வந்தாச்சு, அப்புறம் குளிக்கணும். சாப்பிட்றதுக்கு முன்னாடி குளிக்கணும். அப்போ நம்ம குளிக்கிறதுல நிறைய டவுட்ஸ். சார், சுடு தண்ணியில குளிக்கிறதா, பச்சை தண்ணியில குளிக்கிறதா, தலைக்கு மாத்திரம் குளிக்கிறதா, சாரி பாடிக்கு மாத்திரம் குளிக்கிறதா, இல்ல தலையோட சேர்ந்து தலைக்குளியல் குளிக்கிறதா? எங்க வீட்டுக்காரு பசங்க எல்லாரையும் பேக் பண்ணி காலேஜுக்கும் ஸ்கூலுக்கும் ஆபீஸ்க்கும் அனுப்பிட்டு ஒரு 9-10 மணிக்கு தான் சார் நான் காலையில குளிப்பேன். அது ஓகேவா? நோ. அப்போ இந்த மாதிரி நிறைய கேள்விகள் வந்து குளிக்கிறது ரிலேட்டடா இருக்கிறதுனால எப்படி குளிக்கிறது அப்படின்ற ஒரு ஸ்லைடு போட்டு அதுக்காக சொல்ல வேண்டியதா இருக்கு. மூச்சு பயிற்சி பண்ணி கொஞ்சம் ஒரு சின்ன கேப் விடணும். மூச்சு பயிற்சி உடனே போய் குளிக்க கூடாது. ஒரு 5-10 மினிட்ஸ் கேப் விட்டுட்டு அதுக்கப்புறம் போகணும். இது நம்ம வந்து குளிக்கிறது வந்து உடம்புல இருக்கிற அழுக்க நீக்கிறது அப்படின்னு நினைக்கிறோம். இதனோட ஆக்சுவலான மீனிங் வந்து குளிர்வித்தல். குளிர்த்தல் கிடையாது, இது குளிர்வித்தல். தமிழ்ல குளிர்வித்தல். அது என்ன குளிர்வித்தல் அப்படின்னா, நைட்டு தூங்கும் போது பாடி வந்து ஹீட் ஆகி பாடியே வந்து சூட்ல இருக்கும். அந்த சூடு தணிக்காம விட்டுட்டோம்னா அதுவே சில நோய்களை உருவாக்குறதுக்கு காரணமா இருக்கலாம். அதனால காலையில எழுந்து மக்கள் வந்து உடம்ப குளிர்விச்சாங்க. பழங்காலத்துல எப்படி குளிச்சாங்கன்னா, அந்த காலத்துல எல்லாம் வந்து குளத்துல போய் குளிப்பாங்க, ஆறு இருந்ததுன்னா ஆறுல குளிப்பாங்க, அருவி இருந்தா அருவியில குளிப்பாங்க, இப்படி எல்லாம் குளிப்பாங்க. ஓகே, இந்த ஆறு குளத்துல குளிக்கிறது தான் அதிகம். அப்ப அதுதான் சரியான முறையும் கூட. அப்போ அவங்க எப்படி குளிச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம குளக்கரையில இருந்து குளத்து உள்ள இறங்குவாங்க. அப்ப முதல்ல கால் நனையும், முட்டி நனையும், இடுப்பு வரைக்கும் நனையும், அப்புறம் முன்பக்க பின்பக்க உடம்பு நனையும், கையோட சேர்ந்து கை உடம்பு எல்லாம் நனையும், அப்புறம் கழுத்து நனையும். அந்த அவ்வளவு தூரம் கிட்டக்க போயிட்டு அப்புறம் தண்ணியில முங்கி எழுந்திருப்பாங்க. அப்ப தலையும் நனைஞ்சிடும், தலை ஃபுல்லா நனைஞ்சிடும். இதுதான் சரியான குளிக்கிற முறை. நம்ம முன்னோர்கள்லாம் இப்படிதான் குளிச்சாங்க. சார், நான் பாத்ரூம்ல ஷவர் வச்சிருக்கிறேன், இல்லைன்னா கீழே பக்கெட் வச்சு மக் வச்சிருக்கேன், நான் எப்படி குளத்துல குளிக்கிற மாதிரி குளிக்கிறது அப்படின்னு கேட்டா, பக்கெட்ல தண்ணியை பிடிச்சி, கண்டிப்பா சுட தண்ணி இல்ல, டேப் வாட்டர், சாதாரணமா டேங்க்ல இருந்து வர்ற டேப் வாட்டர். சார், குளிர்காலம் சில்லுன்னு வருது தண்ணி, அப்ப என்ன பண்றது அப்படின்னா, அப்ப வேணா நீங்க மைல்டா ஹீட்டர் போட்டு நார்மல் ரூம் டெம்பரேச்சர் கூட்டணும். தரலாம். சாதாரணமா ரூம் டெம்பரேச்சர்னா எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். நார்மல் ரூம் டெம்பரேச்சர், கதன்னு சூடாவும் இருக்கக்கூடாது, குளிர்ச்சியாவும் இருக்கக்கூடாது. தொட்டா இப்ப நார்மல் டேப் வாட்டர் டெம்பரேச்சர்ல இருக்கும். அந்த டெம்பரேச்சர்ல முதல்ல மக்ல தண்ணி எடுத்து முதல்ல முட்டியும் முட்டிக்கு கீழே உள்ள காலும் நனையிற மாதிரி தண்ணியை ஊற்றணும். இன்னும் கொஞ்சம் தண்ணி எடுத்து இடுப்புக்கு கீழே உள்ள பாகமும் நனையிற மாதிரி தண்ணி ஊற்றணும். அதுக்கு அடுத்தது முன்பக்க உடம்பு, கையே, பின்பக்க உடம்பு. அதுக்கப்புறம் தண்ணி எடுத்து முகம்,
அதுக்கப்புறம் மக்ல தண்ணி எடுத்து உச்சந்தலையில தண்ணி ஊத்தி தலை ஃபுல்லா நனைஞ்சு உடம்பு ஃபுல்லா நனைகிற மாதிரி ஊத்தணும். சார் ஒரு மக்கு தான் ஊத்தணுமா? இல்ல, உங்களுக்கு எவ்வளவு ஊத்துனா நல்லா இருக்குதோ அந்த அளவுக்கு ஊத்துங்க. உடம்புல இருக்கிற சூடு தணியணும், அதுதான் மேட்டர். இது அழுக்கு நிக்கிறதுக்காக கிடையாது. எந்த சோப்பை போடலாம், எந்த ஷாம்பு போடலாம், நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் ப்ரோக்ராம் நடத்தல. அழுக்கு நீக்கிறதுன்றதும் குளிக்கிறதோட ஒரு பாகம் தான். அதை விட மருத்துவ ரீதியா இதை பார்க்கும்போது குளிர்வித்தல் தான் முக்கியமானது. அதனால இந்த குளிர்விக்கிற வேலையை ஒழுங்கா நம்ம செஞ்சோம் அப்படின்னாக்கா த பாத்திங் இஸ் கம்ப்ளீட். குளிக்கிறது நிறைவடைஞ்சிடும். அப்போ இத நல்லா முதல்ல தண்ணியெல்லாம் ஊத்தி குளிச்சுட்டு அப்புறம் தோட்டிடணும். துண்டு எடுத்து தோட்டிடணும். ஈர உடம்போட இருந்தோம்னா டேம்ப்னஸ் கிரியேட் ஆகும் உடம்புல, ஆனால் தோட்டணும். அதுலயே பின்பக்கம் இருக்கக்கூடிய மெரிடியன், இது யூரினரி பிளாடர் மெரிடியன், சைட்ல இருக்கிற கால் பிளாடர் மெரிடியன், இதெல்லாம் இயக்கத்துக்கு முக்கியமான மெரிடியன்றதுனால மக்கள் முதல்ல முதுவை துடைக்கணும், அதுக்கப்புறம் மீதி உடம்ப துடைக்கணும் அப்படின்னாங்க. இப்ப தலை, முதுகு, அதுக்கப்புறம் மீதி உடம்பு, கை கால் இதெல்லாம் தொடச்சி ரொம்ப ஈரம் இல்லாம அந்த ஈரத்தை தொடச்சிட்டு அதுக்கப்புறம் ட்ரெஸ் பண்ணிட்டு நம்ம வரணும். இது குளிக்கிற முறை. காலையில எழுந்தாச்சு, பல்விளக்கியாச்சு, மூச்சு பயிற்சி பண்ணியாச்சு, ஒரு சின்ன கேப் விட்டு குளிச்சாச்சு. அடுத்து என்ன பண்ணணும்? அப்படியே பசி எடுக்க ஆரம்பிச்சிடும். செம பசி சார். நீங்க 7 மணிக்கு எழுந்தீங்கன்னா தூங்கி காலையில பசிக்காது. 8 மணிக்கு சாப்பிடும் போது அதே இட்லி, அதே தேங்காய் சட்னி, இல்ல அதே உப்புமா, அதே இந்த அப்படியே ஃபுட்டை பார்த்தா வெறுப்பா இருக்கும். ஆனா டைம் ஆயிடும். ஸ்கூல் பஸ் வந்துடும், காலேஜ் பஸ் வந்துடும், ஆபீஸ்க்கு டைம் ஆயிடும், டிராபிக் நினைச்சு பயமாயிடும். இந்த ப்ரெஷர்ல நம்ம சாப்பிட்டோம்னாக்கா அந்த சாப்பிட்ற சாப்பாடு சலைவா கூட சுரக்காது. அதை வச்சு அமுக்குன்னு அமுக்கி வாயில உள்ள தள்ளி வயிற்றுல தள்ளிட்டு பைய தூக்கிட்டு நம்ம ஆபீஸ்க்கு ஓடுவோம். நம்ம ஆபீஸ் போற ஆளா இருந்தா, வீட்டுல இருக்கிற ஆளா இருந்தாக்கா சரி வேற வழி இல்லாம இதெல்லாம் அமுக்குன்னு அமுக்கிட்டு மற்ற வேலைய சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இது சரியா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ற முறை கிடையாது. காலையில 4:30 எழுந்து மூச்சு பயிற்சி பண்ணி குளிச்சு இந்த முறையெல்லாம் பவுல் மூவ்மெண்ட் எல்லாம் பக்காவா நடக்க ஆரம்பிச்சிச்சு 1 or 2 வீக்ஸ்ல அப்படின்னா, அதுக்கப்புறம் உங்களுக்கு பசி காலையில 7 to 9 கவான்னு பசிக்கும், நல்லா பசிக்கும். 7 to 9ல அந்த நேரத்துல காலையில நீங்க வீட்டுல சாதாரணமா என்ன சாப்பிடுவீங்களோ, சாதாரணமா என்ன சாப்பிடுவோம்? இட்லி, தோசை, கஞ்சி, கூழ், பொங்கல், உப்புமா, நீங்க உங்க வீட்டுல என்ன சாப்பிடுவீங்களோ நார்மலா சாப்பிட்றத சாப்பிடுங்க. நான் எதுவும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ண விரும்பல. ஜங்க் ஃபுட் எதுவும் சாப்பிட வேணாம், பேக்கரி ஐட்டம் எதுவும் சாப்பிட வேணாம். பழைய சாதம் இதெல்லாம் சாப்பிடலாம். இந்த ஜங்க் ஃபுட் மாத்திரம் அவாய்ட் பண்ணுங்க. இப்ப சாப்பிட்றத பத்தி நம்ம பெருசா லெக்சர் கொடுக்க வேணாம். ஏன்னா நிறைய பேருக்கு என்னென்ன சாப்பிட்டா என்னென்ன பயன்றதெல்லாம் நல்லா தெரியுது, டாக்டரை விட நல்லா தெரியுது. அதனால என்ன சாப்பிடணுன்றதை நீங்க முடிவு பண்ணிக்கங்க. சாப்பிட்ற விதம் எப்படி சாப்பிட்றது? காலையில 7 to 9ல நல்லா பசிக்கும். பசிக்கும் போது சாப்பிடும்போது உமிழ்நீரும் மற்ற சுரப்பிகளும் சிறப்பா சுரக்கும். எப்படி சாப்பிட்றது அப்படின்னு கேட்டாக்கா, நிறைய ஹீலர்ஸும் நிறைய டாக்டர்ஸும் எப்படி சாப்பிட்றதுன்றத பத்தி நிறைய யூடியூப்லயும் ஷார்ட்ஸ்லயும் போட்டிருக்கிறதுனால இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஆனா டெய்லி ஃபாலோ பண்றீங்களான்னு பாருங்க. சாப்பிடும்போது மொபைல் பார்க்க கூடாது, டேப் பார்க்க கூடாது, டிவி பார்க்க கூடாது, கம்ப்யூட்டர்ல ஒர்க் பண்ணக்கூடாது, ஆபீஸ் மீட்டிங் அது பாட்டுக்கு ஒரு பக்கம் ஓடும், நம்ம ஆன் பண்ணி வச்சுட்டு பக்கத்துல உட்காந்து சாப்பிடலாமான்னு சாப்பிடக்கூடாது, ஆபீஸ் வேலை பார்க்க கூடாது. சரி சார், நான் டிவி கம்ப்யூட்டர்லாம் இல்லை, ஒரு பாட்டு மாத்திரம் கேட்டுக்கிட்டே சாப்பிடலாமா சார்? சாப்பிடக்கூடாது. சாப்பிடும்போது வளவலன்னு பேசிக்கிட்டே சாப்பிடக்கூடாது. அப்புறம் எப்படிதான் சார் சாப்பிடணும் அப்படின்னா, நல்லா காலையில இப்பதான் குளிச்சிங்க, ஒரு 10 நிமிஷம் குளிச்சுட்டு ஒரு 10 நிமிஷத்துல சாப்பிட போறீங்க அப்படின்னா அப்ப போய் ஒரு தடவை கை கால்லாம் கழுவுவானா, கை மாத்திரம் கழுவினா போதும் தேவைப்பட்டா. இதே மதியம் ராத்திரி ஜென்ரலா ஹவு டு ஈட்ன்ற ப்ரொசீஜர்ல பாத்தீங்கன்னா, முட்டிக்கு மேல வரைக்கும் கை, முட்டிக்கு மேலே இருந்து விரல் வரைக்கும் கை, 2 கையும் கழுவணும். சார் லெஃப்ட் ஹேண்ட் எதுக்கு கழுவணும் அப்படின்னா, இதெல்லாம் உடம்பு குளிர்விக்கிற வேலை, வெறும் கிளீனிங் மாத்திரம் இல்லை. சோ முக்கியமான புள்ளிகள் எல்லாம், முக்கு பஞ்சர் புள்ளிகள் எல்லாமே முட்டிக்கு கீழே இருக்கிறதுனால கொஞ்சம் முட்டிக்கு மேல இருந்து நம்ம அந்த டேப் வாட்டர் ஊத்தி குளிர்விக்கிறோம். அதே மாதிரி அதுக்காக ஐஸ் வாட்டர் ஊத்தாதீங்க, நார்மல் வாட்டர் ஊத்தி குளிர்விக்கிறோம், கழுவுறோம் கைய. அதே மாதிரி ரைட் ஹேண்ட் 2 கையும் கழுவுறோம். 2 காலும் முடிஞ்சதுன்னா, சார் நான் பேண்ட் போட்டிருக்கேன், ஆபீஸ்ல இருக்கேன், என்னால பேண்ட் எல்லாம் தூக்கி கழுவ முடியாது, பரவாயில்ல, எவ்வளவு தூரம் கழுவ முடியுதோ கழுவுங்க. முடியாதது பரவாயில்ல. வீட்டுல இருக்கீங்க, வேட்டி கட்டி இருக்கீங்க, இல்ல பர்முடாஸ் போட்டிருக்கீங்கன்னா முட்டிக்கு மேல வரைக்கும் தண்ணி ஊத்தி கழுவிட்டு, முகம் கழுவிட்டு,
கழுத்து காதுக்கு பின்னாடி எல்லாம் கிளீன் பண்ணி கழுவிட்டு அப்புறமா வந்து உட்காருங்க சாப்பிட்றது. கீழே உட்காந்து சாப்பிட்டா அருமை. இல்ல சார் கீழே உட்காந்து சாப்பிட மாட்டோம், வி ஆர் மாடர்ன் ஃபேமிலி அப்படின்னா நீங்க டைனிங் டேபிள்லயே உட்காந்து சாப்பிடுங்க. ஆனா சப்பளங்கோல் போட்டு உட்காந்து சாப்பிடுங்க, காலை தொங்க போட்டு உட்காந்து சாப்பிடக்கூடாது. இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி பிளாட்டா சேர் டிசைன் பண்ணி ஒண்ணு வாங்கி அதுல சப்பளங்கோல் போட்டு உட்காந்து சாப்பிடுங்க, தப்பு இல்லை. அப்போ நீங்க சப்பளங்கோல் போட்டு உட்காந்து ஃபுட்டை எடுத்து அது முன்னாடி வச்சு இப்போ வந்து நம்ம சாப்பிடணும். சாப்பிட்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், நீங்க எந்த கடவுளை நம்புறவரா இருந்தாலும் கடவுளுக்கு நன்றி சொல்லி இந்த உணவு கொடுத்ததுக்காக ஸ்டார்ட் என்ஜாயிங் எவ்ரி பிட் ஆஃப் த ஃபுட் தட் யூ ஹேவ். அப்போ சார் நான் எனக்கு கடவுள் நம்பிக்கையே இல்லை சார் அப்படின்னா இயற்கைக்கு இந்த ஃபுட்டை செஞ்சு கொடுத்த உழவனுக்கு யாருக்கோ ஒருத்தவங்களுக்கு நன்றி சொல்லி, அந்த நன்றி உணர்வுன்றது ரொம்ப முக்கியம். அந்த உணர்வு தான் முக்கியம். யாருக்கு நன்றி சொல்றீங்கன்றது வேற. அம்மாவுக்கு நன்றி சொல்லலாம், உங்க அம்மாவுக்கு கூட நன்றி சொல்லலாம். நீங்க உங்க ஹஸ்பண்ட் உங்களுக்கு சமைச்சு கொடுத்தாருன்னா ஹஸ்பண்டுக்கு நன்றி சொல்லலாம். அந்த நன்றின்றத சொல்லணும். அது ஒரு உணர்வு, முக்கியமான உணர்வு. சாப்பிட்றதுக்கு முன்னாடி அதை செஞ்சுட்டு அப்புறமா என்ஜாய் எவ்ரி பிட் ஆஃப் யுவர் ஃபுட். இங்க ஏன் ஃபுட் அண்ட் இன்டென்ஷன் போட்டிருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கோபமா இருக்கும்போது சாப்பிடக்கூடாது. யாராவது ஒருத்தவங்க சாப்பிடும்போது ஹஸ்பண்ட் சாப்பிட்டுட்டே இருக்காருன்னா ஒய்ஃப் பக்கத்துல உட்காந்து நோய் 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 நோயின்னு ஏதாவது ஒரு குறைய அப்போ சொல்லிட்டு இருக்கக்கூடாது. இதெல்லாம் வந்து கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணணும். ஹவுஸ் ஒய்ஃப்ஸும் அவாய்ட் பண்ணணும், ஹஸ்பண்ட்ஸும் அவாய்ட் பண்ணணும். சாப்பிடும்போது கான்சன்ட்ரேஷன் இஸ் ஒன்லி ஆன் ஃபுட். ஃபுட்டுல முன்னாடி வேற எந்த விதமான இன்டென்ஷனும் இருக்கக்கூடாது. அப்போ மற்றது எல்லாத்தையும் மறந்துட்டு சாப்பாடுல என்னென்ன இருக்கு. சாப்பாடு வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பொங்கல் சாப்பிட்றோம் அப்படின்னா அந்த பொங்கல் என்னென்ன இருக்கும், மிளகு இருக்கும், ஜீரகம் இருக்கும், சில டைம் பச்சை மிளகாய் இருக்கும், பருப்பு இருக்கும். இதெல்லாம் எதுவுமே நமக்கு கிடைக்கல, நம்ம வச்சதில்லை அப்படின்னா அட்லீஸ்ட் பருப்பு சுவையாவது இருக்கும், உப்பு சுவையாவது இருக்கும். அதை வாயில போட்டு நம்ம சுவைக்கும் போது அதை ரசிச்சு அந்த உணர்வை ஃபீல் பண்ணி சாப்பிடும். சார் என் ஒய்ஃப் எல்லாம் பொங்கல் வச்சா கன்றாவியா இருக்கும் சார், அதை போய் நீங்க ரசிச்சு சாப்பிட சொல்றீங்களே அப்படின்லாம் சொல்லாதீங்க. அந்த ரசிச்சு சாப்பிடும் போதுதான் அந்த சுவை உணர்வுகள், அந்த டேஸ்ட் பட்ஸ் ஆக்டிவேட் ஆகி அதை செரிக்கிறதுக்கு தேவையான செரிமான தண்ணிகளை வயிறு வந்து சுரக்கும். வயிறுக்கு இன்னொரு பேர் வந்து இரைப்பை. இறைய பை மாதிரி புடிச்சு வச்சிருக்கிறதுனால அது பேர் இரைப்பை கிடையாது. இரைப்பை அப்படின்றது வந்து இறைக்கும் பை. எதை இறைக்குதுன்னா செரிமான தண்ணீரை இறைக்கிறதுனால, விதவிதமான செரிமான தண்ணீரை இறைக்கிறதுனால அதுக்கு இரைப்பைன்னு பேர். இப்ப நீங்க வந்து முந்திரி பயிர் சாப்பிட்றீங்க, அதுல கொழுப்பு இருக்கு, அதை செரிக்க வைக்கிறதுக்கு வேற நீர் வேணும். சாதம் இருக்கு, பருப்பு இருக்கு, அதுக்கு வேற நீர் வேணும். கடுகு இருக்கு, அது மிளகு இருக்கு, அதை செரிக்கிறதுக்கு மேபி வேற நீர் வேணும். இப்படி விதவிதமான ஃபுட்ல இருக்கிற இன்கிரீடியன்ஸ்க்கு தகுந்த மாதிரி செரிப்பு நீர்களை செரிப்பு அமிலங்களை சுரக்கிற இறைக்கிற பை தான் இரைப்பை. அந்த இரைப்பை இந்த செரிமான நீர்களெல்லாம் சரியா இறைக்கணும் அப்படின்னா இந்த டிவி பார்க்காம, மொபைல் பார்க்காம, அதாவது கண்ணுக்கு வேற எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது. கண்ணு வந்து ஃபுட்டை தான் பார்க்கணும். மூளை ஃபைனலா மூளை தான் இந்த எவ்வளவு சுரக்கணும்னு டிசைட் பண்ணுது. அப்போ மூளைக்கு உள்ள போறது எது? கண்ணு, மெயினா கண்ணு. அப்ப சாப்பாடை தான் கண்ணு பார்க்கணும். அப்போ சாப்பாடை கண்ணு பார்க்கும்போது மூளை வந்து ஆட்டோமேட்டிக்கா டிசைட் பண்ணும், ஓ இவன் இதெல்லாம் சாப்பிட்றான், இவ்வளவு முந்திரி பயிர் இருக்கு, இவ்வளவு இது இருக்கு, அது இருக்கு, அப்படின்னா இவ்வளோ ஆசிட் வேணும் அப்படின்னு அது ஒரு ஈக்குவேஷன் போட்டு எவ்வளோ செரிமான நீர் வேணும்ன்றத கரெக்டா அங்க சொல்லும். இப்ப நம்ம ஏதாவது டிவி பார்த்துக்கிட்டே சாப்பிட்றோம் அப்படின்னா இந்த கால்குலேஷன் மைண்டால போட முடியாது. டேஸ்ட் பட் சாப்பிடும்போது அதை அனுபவிச்சு சாப்பிடும்போது அந்த கால்குலேஷன் மெஷர்மெண்ட் கரெக்டா இருக்கும். டேய் இவன் இவ்வளவு பருப்பு சாப்பிட்டுருக்காண்டா, இவ்வளோ அரிசி சாப்பிட்டுருக்காண்டா, இவ்வளோ மிளகு சாப்பிட்டுருக்காண்டான்றது கரெக்டா தெரியும். இல்ல நம்ம வந்து எங்கேயோ வேடிக்கை பார்த்துட்டு சாப்பிட்டுருந்தோம் அப்படின்னா டேஸ்ட் எல்லாம் தெரியாம ஏதோ வாயில போடுறோம், மெல்றோம், முழுங்குறோம் அப்படின்னு முழுங்கினோம்னாக்கா அந்த கால்குலேஷன் மிஸ் ஆகி ப்ராப்பரா டைஜஸ்ட் ஆகாது. ஃபுட் டைஜஷன் ஒன்று நடக்கும், ப்ராப்பரா டைஜஸ்ட் ஆகாது. அப்போ அதனாலதான் நம்ம கம்ப்யூட்டர் பார்க்க கூடாது, பாட்டு கேட்க கூடாது. சார் காதுல என்ன சார் பிரச்சனை? கண்ணு ஓகே, மூக்கு ஓகே, முகம் தர்றோம், அதெல்லாம் ஓகே, காதுக்கு என்ன சார் பிரச்சனை அப்படின்னோம்னா, காது டிஸ்டர்ப் ஆச்சுன்னா மைண்ட் வந்து அந்த பாட்டோட இசையில லைக்க ஆரம்பிச்சிடும். இசை ஒரு பெரிய சக்தி. அதை சாப்பிடும் போது மாத்திரம் கொஞ்சம் தள்ளி வைங்க. ஓகே, இசையை யூஸ் பண்ணி என்னென்னமோ பண்ணலாம்.
அதை சாப்பாட்டோட டைஜஷன் ப்ராசஸ் அஃபெக்ட் பண்ணும். அதனால அந்த இசையை கொஞ்ச நேரம் தள்ளி வைங்க. அந்த இனிமையான இசையும் இல்ல வேற ஏதாவது வசையும் கொஞ்ச நேரம் தள்ளி வச்சுட்டு அமைதியா சாப்பாட்டுல கான்சென்ட்ரேட் பண்ணி சாப்பிடுங்க. சாப்பாடை செரிக்கிறதுக்கு தேவையான எல்லா நீரும் உங்கள் இரைப்பை சுரந்து வாயில எச்சிலும் சுரந்து அதை நல்லா டைஜஸ்ட் பண்ணி பின்ன அது சிறுகுடலுக்கு அனுப்பும். அங்க அது சத்துகள் உறிஞ்சப்பட்டு உடம்புக்கு பயனுள்ளதா இருக்கும். அது இப்படிதான் சாப்பிடணும். அப்ப ஏன் நம்ம மொபைல் பார்த்துட்டு சாப்பிடக்கூடாது, ஏன் பாட்டு கேட்டுட்டு சாப்பிடக்கூடாது, ஏன் கீழே உட்காந்து சாப்பிடணும், கீழே உட்காந்து ஏன் சாப்பிடணும், இல்ல மேல உட்காந்தாலும் ஏன் காலை மடக்கி சாப்பிடணும் அப்படின்னா, ரத்த ஓட்டம் அதிகமா கீழே போச்சுன்னா அது டைஜஷனோட அளவை மெட்டபாலிக் ஆக்டிவிட்டியை கொஞ்சம் குறைக்கும். காலை மடக்கி வைக்கிறதுனால காலோட எக்ஸ்ட்ரீமிட்டிஸ்க்கு போற ரத்தமோட அளவு குறையும். அதனால நமக்கு அந்த மேல டைஜஷனுக்கு தேவையான ரத்தம் வந்து அதிகமாகும். அதனாலதான் நம்ம சப்பளங்கோல் போட்டு உட்காந்து சாப்பிடணும் அப்படின்றோம். நெக்ஸ்ட் அடுத்தது இப்ப எப்படி சாப்பிட்டோம் அப்படின்னு பார்த்தோம். இப்ப எப்படி தண்ணி குடிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்படி தண்ணி குடிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்ப வந்து நமக்கு தாகம் எடுக்குதோ அப்ப மாத்திரம்தான் தண்ணி குடிப்போம். தண்ணி குடிக்கும் போது நம்ம கீழே உக்காந்து தண்ணிய டம்ளர்ல எடுத்து டம்ளர்லயோ இல்ல ஒரு பாட்டிலையோ எடுத்து சிப் பை சிப்பா வாய் வச்சு தண்ணி குடிக்கணும். சார் எங்க வீட்டுல அதெல்லாம் இன்டீசென்ட் சொல்லுவாங்க சார். வாய் வைக்காம குடிக்கணும் சார் டம்ளர்ல. இல்ல நான் இன்னொருத்தவங்க வீட்டுல குடிக்கிறேன், வாய் வச்சு எச்சு பண்ண விரும்பல டம்ளரை அப்படின்லாம் நினைச்சீங்கன்னா, அண்ணாந்து தண்ணிய வாயில ஊத்திக்கிட்டு வாயை மூடிக்கணும். தண்ணி ஊத்துறதை நிறுத்திட்டு வாயை மூடிக்கணும். சிப் பை சிப்பா கொஞ்சம் கொஞ்சமா அதை முழுங்கணும். இப்படி முழுங்கும் போதுதான் நமக்கு அந்த சலைவா அப்படின்னு சொல்ற அந்த உமிழ்நீர் தண்ணியில கலந்து அது வயிற்றுக்குள்ள போகும்போது அது டைஜஷனுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். எப்படி உணவு செரிக்கணுமோ அதே மாதிரி நம்ம குடிக்கிற தண்ணியும் செரிக்கணும். அந்த தண்ணியோட செரிமானம் அப்பதான் சிறப்பா நடக்கும். நம்ம பாட்டுக்கு அண்ணாந்து 1 லிட்டர் தண்ணிய டக 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 டகான்னு குடிச்சோம் அப்படின்னா நமக்கு செரிமானம்ன்றது சிறப்பா நடக்காது. அதனால தண்ணி அதிகமா குடிச்சு பலன் இல்லாம போயிடும். அது நம்மளோட கிட்னிக்கு தான் தேவையில்லாத வேலையை கொடுக்கும். தண்ணி குடிக்கும் போது ரொம்ப பதட்டத்திலேயோ ரொம்ப அவசரத்திலேயோ குடிக்க கூடாது. பொறுமையா கொஞ்சமா தண்ணி வாயில ஊத்தி கொஞ்சம் கொஞ்சமா குடிக்கணும். அப்படி குடிக்கிறதுனால தண்ணி உடலுக்கு தேவையான நல்ல செய்கைகளை சிறப்பாக செய்யும். ரைட். இப்போ காலையில எழுந்து பல் விளக்கி மூச்சு பயிற்சி பண்ணி மோஷன் எல்லாம் போயிட்டு குளிச்சுட்டு சாப்பிட்டாச்சு. 9 மணிக்குள்ள இதெல்லாம் பண்ணி முடிச்சிருக்கணும் அந்தந்த டைம்ல. ரைட்டு சார், 9ல இருந்து 11 மணி வரையும் என்ன சார் பண்ணணும்? எதுவும் சாப்பிடக்கூடாது, எதுவும் குளிக்க கூடாது. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏன் 9 மணில இருந்து 11 மணி வரைக்கும் எதுவும் சாப்பிடக்கூடாது இல்ல எதுவும் குடிக்க கூடாது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க பாருங்களேன் இந்த படத்துல ஸ்பிளீன் எஸ்பி அப்படின்னா ஸ்பிளீன் அண்ட் பான்கிரியாஸ் இத சேர்ந்ததை வந்து ஒரே ஒரு பதம் சொல்லுவாங்க அக்குபஞ்சர்ல. அது வந்து 9ல இருந்து 11 வரையும் அதனோட டைம் காலையில. ஸ்டமக்கோட டைம் 7 to 9. அதுல சாப்பிட்டோம், அது கரெக்டா இருக்கும். ஸ்டமக் வந்து உணவை கேட்குது, அந்த நேரத்துல உணவை கொடுக்குறோம், அதை எடுத்து டைஜஷன் பண்ணிடும். ஸ்பிளீனோட டைம்ல வந்து என்ன பண்ணும், ஸ்பிளீன் என்ன பண்ணும், பான்கிரியாஸும் ஸ்பிளீனும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஸ்பிளீன் வந்து ஒரு அல்கமிஸ்ட் மாதிரி. அது ஒரு பொருளை இன்னொரு பொருளா மாத்துற திறமை உடம்புலயே ஸ்பிளீனுக்கு மாத்திரம்தான் இருக்கு. அப்போ உடம்புல வெவ்வேறு பாகங்கள்ல வெவ்வேறு உணவு தேவைகள், எனர்ஜி ரெக்யர்மெண்ட்ஸ் இருக்கும். நம்ம சாப்பிட்ட உணவுல இருந்து எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணி அதுக்கு தேவையான மினரல்ஸ் அதை மாத்தி அங்க கொடுக்குற வேலையை அந்த ஸ்பிளீன் பண்ணும். இந்த அற்புதமான வேலையை அது 9 to 11 சிறப்பா பண்ணும். மற்ற டைம்லயும் பண்ணிட்டு இருக்கோம். அது சிறப்பா பண்ற டைம் அந்த டைம்ல போய் நம்ம வேற ஏதாவது சாப்பிட்டோம்னு வச்சுங்களேன், கடவுள் எப்படி உடம்ப படைச்சிருக்காருன்னு கேட்டீங்கன்னா,
மனுஷன் சாப்பிட்டான்னா முதல்ல சாப்பாட்டுக்கு முதல் முக்கியத்துவத்தை கொடு, மற்றதெல்லாம் அடுத்தடுத்து பண்ணலாம் அப்படின்னு தான் உடம்ப டிசைன் பண்ணியிருக்காரு. அப்ப அந்த நேரத்துல போய் ஏதாவது சாப்பிட்டீங்கன்னா மறுபடியும் அதை ப்ராசஸ் பண்றதுக்கான வேலைகளுக்கு தான் முதல் முக்கியத்துவம் கொடுக்குமே தவிர, ஏற்கனவே சாப்பிட்ட சாப்பாடை செரிச்சு அதுல இருந்து சத்தை கன்வெர்ட் பண்ணி இந்த உருப்படியான வேலையை அதால செய்ய முடியாது. அதனால 9 to 11 நம்ம வேற எந்த குக்குடு ஃபுட்டும் சாப்பிடக்கூடாது, சமைத்த உணவையும் சாப்பிடக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து ஆஃபீஸில் உட்காந்துருக்கேன், டாக்டர் வந்து எனக்கு 3 லிட்டர் இல்லை நான் 5 லிட்டர் தண்ணி குடிக்க சொல்லியிருக்காரு, ஸோ 9 to 11 நான் 1 லிட்டர் குடிச்சிடணும்னு உட்காந்துட்டு தண்ணியை மடக்குன்னுலாம் தேவையில்லாம குடிக்காதீங்க. நான் வெயில்ல நடந்துட்டு வந்திருக்கேன், எனக்கு ஒரு தாகமா இருக்கு, கண்டிப்பா தண்ணி குடிங்க. அப்ப எப்ப தண்ணி குடிக்கணும், எப்ப தண்ணி குடிக்க கூடாதுன்றது அப்ப உடலோட தாகத்தை பொறுத்து, பசியை பொறுத்து அதை நீங்க முடிவு பண்ணுங்க. ஆனா 9 to 11 அசியூமிங் நார்மல் சுச்சுவேஷன் இருக்கேன், நான் வீட்டில் இருக்கேன், சாதாரணமா உட்காந்துட்டு இருக்கேன், இல்லை ஒரு சின்ன ஆஃபீஸ் வேலை பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னும் போது தேவையில்லாத அதிகப்படியான தண்ணி குடிக்க கூடாது, வேற எதுவும் கண்டிப்பா சாப்பிடக்கூடாது. சார் எங்க வீட்டுல சமைக்கிறதுக்கே லேட் ஆயிடுச்சு சார், 10 மணிக்கு தான் காலையில டிஃபன் போட்டாங்க, நான் சாப்பிட்றதா இல்லையா? நான் சாப்பிடல 7 to 9. முடிஞ்ச வரைக்கும் 9 to 11 குக்குடு ஃபுட் சாப்பிடாம இருக்கிறது நல்லது. ஏதோ ஒரு காரணத்தினால நம்மளால அன்னைக்கு சாப்பிட முடியல, லேட்டா சாப்பிட்ற மாதிரி இருக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் 9 to 11 சாப்பிட்ற மாதிரி இருக்குன்னா பழங்கள் சாப்பிட்றதுனால அன்குக்குடு ஃபுட் சாப்பிட்றதுனால பெரிய பாதிப்பு இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா குக்குடு ஃபுட் வந்து 7 to 9 சாப்பிட்றது தான் சிறப்பு. 9 to 11 கண்டிப்பா குக்குடு ஃபுட் சாப்பிடக்கூடாது. ரைட், அது வந்து வேற வேலை செய்யறதுக்கான நேரம் பாடிக்கு. அப்போ அதுபடி நம்ம சாப்பிட்டோம்னாக்கா உடம்பு வந்து சிறப்பாயிடும். அதுக்காக 9 மணிக்கு சாப்பிட்டா அப்படி செரிக்காம போடுமா சார்னா செரிக்கும், அதெல்லாம் அதோட செயல்பாடு குறையும், அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் குறைபாடா சேர்ந்துதான் ஃபைனலா அது டிசீஸா வெளிப்படுது. இதெல்லாம் நம்ம ஹெல்த்தி லிவிங்க்கு பாக்குறதுனால ஹெல்த்தி லிவிங்க்கு இந்த மாதிரி பண்ணக்கூடாது. ரைட், இப்போ 11 மணிலேருந்து 1 மணி, 9 to 11 நம்ம எதுவும் சாப்பிடல, லேசா தண்ணி தாகம் எடுத்தது, ஒரே ஒரு மோனர் தண்ணி குடிச்சு நான் அப்போதைக்கு என் தாகத்தை மொத்தம் தணிச்சுக்கிட்டேன். மணி 11 ஆயிடுத்து, பசிக்க ஆரம்பிச்சிருச்சு, ஏன்னா காலையில 8, 8:30 சாப்பிட்டேன், 9 மணிக்கு முன்னாடியே சாப்பிட்டேன். இப்ப எனக்கு நல்லா பசிக்குது, நடுவுல டீ வடை எதுவும் சாப்பிடல 9 to 11 அப்படின்னா எனக்கு 11 மணிக்கே பசிக்க ஆரம்பிச்சிடும். ஆனா வீட்டுல சாப்பாடு ரெடி ஆகல, 12 மணிக்கு தான் சாப்பாடு ரெடி ஆச்சு, பரவாயில்ல 11லேருந்து 1 மணிக்குள்ள சாப்பாடு சாப்பிடணும். அப்பயும் அந்த ஃபுட் அண்ட் இன்டென்ஷன் முக்கியம், எப்படி சாப்பிடணும்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஆனா அது கூடவே இன்னொன்னு அறுசுவை உணவுன்னு ஒண்ணு அடிஷனலா ஒரு வேர்ட் போட்டிருக்கோம் பாருங்க. ஏன் மதியம் அறுசுவை உணவுன்னு எக்ஸ்ட்ரா ஒரு வேர்டு போட்டிருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, காலையில 7 to 9 வந்து வயிற்றோட டைம், வயிறு வந்து கவாங்கவான்னு பசிக்குது, அது சாப்பாடை கேக்குது, அப்ப கொடுத்துட்டோம், அப்ப பிரச்சனை இல்லை. ஆனா 11 to 1 வந்து ஹார்ட்டோட டைம், ஆக்சுவலா இதயத்தோட நேரம். அந்த நேரத்துல நம்ம லஞ்ச் சாப்பிட போறோம், அந்த நேரத்துல லஞ்ச் சாப்பிட்டோம்னா இந்த வயிறு ஒத்துக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுவா கேட்கும்போது கொடுக்கறது வேற, அது சும்மா இருக்கும்போது நம்மளா போய் கொடுக்கறது வேற. அப்ப அது கொஞ்சம் லைட்டா தாஜா பண்ணி கொடுக்கணும், அதுக்கு பிடிச்ச மாதிரி கொடுக்கணும். அப்போ நாக்குக்கு அறுசுவை உணவை கொடுக்கும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சுவை உணர்வும் ஒரு டேஸ்ட் பட்டை தூண்டி அதுக்கான செரிமான நீர்கள் அது சுரந்து அது நமக்கு செரிமானத்தை சிறப்பா கொடுக்குது. அப்படி சாப்பிட்ற உணவு நல்லா டைஜஸ்ட் ஆகி உடம்புக்கு நல்ல பயனை கொடுக்கும். நான் வந்து சார் எங்க வீட்டுல வெறும் தயிர் சாதம் தான் சார் கொடுத்தாங்க, அதுல என்ன சார் அறுசுவை இருக்குது, வேணா தொட்டுக்கிறதுக்கு வேணா ஊறுகாய் கொடுத்தாங்க புளிப்பா இருந்தது, அப்ப 2 சுவை தான் சார் இருக்கு, என்ன சார் பண்றதுன்னா அதெல்லாம் குறையான உணவு தான். அறுசுவை உணவுனா கொஞ்சம் தித்திப்பு, கொஞ்சம் துவர்ப்பு, கொஞ்சம் உவர்ப்பு, கொஞ்சம் காரம், இந்த 6 சுவையும் சமமான அளவு இருந்ததுன்னா அது ஐடியல் லஞ்ச். எல்லாரும் வீட்லயும் இப்ப அப்படி பண்ண முடியறது இல்லை, முடிஞ்ச வரைக்கும் இப்படி பண்ணோம்னா நல்லா இருக்கும். ரைட், அதுக்கப்புறம் என்ன சார் பண்ணணும், 1 மணிக்குள்ள லஞ்ச் சாப்பிட்டு முடிச்சாச்சு, 1லேருந்து 3 வரைக்கும் மறுபடியும் சாப்பிடக்கூடாது. தண்ணி ரொம்ப தாகமா இருக்கு, நான் வந்து மார்க்கெட்டிங்ல இருக்கேன், பைக்ல சுத்துறேன், எனக்கு நடுவுல தாகமா இருக்கு, தண்ணி குடிக்கலாம், தேவையான அளவுக்கு தாகம் அடங்குற வரைக்கும் குடிக்கலாம், தப்பு இல்லை. ஆனா நான் ஆபீஸ்ல வேலை பார்த்துட்டு இருக்கேன், டார்கெட் வச்சு தண்ணி குடிச்சிட்டு இருக்கேன், சாரி 1 to 3 unnecessary வாட்டர் ட்ரிங்கிங் நாட் அட்வைசபிள். அப்ப அந்த டைம் 1 to 3 எதுவுமே பண்ணக்கூடாது. 3 மணிக்கு மேல ஒரு டீ ஸ்நாக்ஸ் டைம், 3லேருந்து 5. சார் டீ குடிக்கலாமா சார் அப்படின்னா, டீ குடிக்காம இருக்கிறது சிறப்பு, டீலயே பால் இல்லாத பிளாக் டீ குடிக்கிறது சிறப்பு. அப்படி
நம்ம பட் நம்ம யதார்த்தமான வாழ்க்கைக்கு டீ இல்லாம இருந்தா நல்லது. பட் எல்லாரும் இப்ப டீ குடிக்கிறாங்க. ஒரு டீ இல்ல 2 டீ, காலையில ஒண்ணு, நைட்டு ஈவினிங் ஒண்ணு குடிக்கிறதுனால பெரிய தப்பு இல்லை அப்படின்னு வேணா சொல்லலாம். ரொம்ப 5 டீ 6 டீ குடிக்கிறத கம்பேர் பண்ணும்போது 2 டீ பரவாயில்ல. காஃபியை கம்பேர் பண்ணும்போது டீ பரவாயில்ல. ஏன்னா காஃபில கஃபின் நிறைய இருக்கு, உடம்ப சூடு அதிகப்படுத்தும் காஃபி. அதை கம்பேர் பண்ணும்போது டீ பரவாயில்ல. அதனாலதான் டீ பிரேக் அப்படி போட்டிருக்கேன். ஸோ டீ வந்து ஒரு டீ ஈவினிங் குடிக்கிறதுனால பெரிய இது கிடையாதுன்னு நினைச்சுதான் அதை போட்டிருக்கேன். கொஞ்சம் யதார்த்தமா இருக்கணும் சொல்றது, ரொம்ப ஐடியலிஸ்டிக்கா இருக்கக்கூடாதுன்றதுனால. ஈவினிங் 3 to 5ல ஒரு டீ. அப்புறம் எதாவது மைல்டா ஸ்நாக்ஸ். ஏன்னா 7 மணிக்கு நம்ம சாப்பிடணும். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி எதாவது மைல்டா ஸ்நாக்ஸ். இப்பவே வச்சு ஒரு கட்டு 2 சமோசா சாப்பிட்டோம்னாக்கா நைட் சாப்பிட முடியாது, லேட் ஆகும். அதுக்கு தகுந்த மாதிரி எல்லா ப்ரோக்ராமும் டிஸ்டர்ப் ஆகும். மைல்டா ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு, ஸ்நாக்ஸ் வந்து பேக்கரி ஐட்டமா இருக்கக்கூடாது. இந்த பிஸ்கட்டு, பிரென்னு, பட்டு, பஃப் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. Any bakery item is going to kill your health, but the intestinal health it's going to affect. அதனால நோ பேக்கரி ஐட்டம். ஏதாவது கொஞ்சம் சுண்டல், கொஞ்சம் ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் ஏதாவது கிடைச்சி உங்களால் சாப்பிட முடியும்னா 3 to 5ல சாப்பிடலாம். இந்த சாப்பிடும்போது எதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனையான ஃபுட்டு சாப்பிடக்கூடாதுன்னா, இந்த கோல்டு ஃபுட், ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்த ஃபுட் வந்து சில்லுன்னு இருக்கும்போது சாப்பிடக்கூடாது. ரொம்ப கூலா இருக்கிற ட்ரிங்க்ஸ், கூல் ட்ரிங்க்ஸும் சாப்பிடக்கூடாது. டீப் ஃப்ரைடு ஃபுட்டு சாப்பிடக்கூடாது. எக்ஸசிவ் சுகர் உள்ள ஐட்டம் எதுவும் சாப்பிடக்கூடாது. ஹைலி ப்ராசஸ்டு ஃபுட் லைக் பேக்கரி ஐட்டம் இப்போ சொன்ன இல்லைங்களா, அது மாதிரி எதுவும் சாப்பிடக்கூடாது. இன்னொன்று, காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் பொதுவாக எமோஷனல் பேலன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். அதுனா என்னன்னா, கோவப்படக்கூடாது, ரொம்ப வருத்தப்படக்கூடாது, பயப்படக்கூடாது. இந்த மாதிரி இந்த நிறைய எமோஷன்ஸ்லாம் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் ஒன்று ஒரு உறுப்பை அஃபெக்ட் பண்ணுது. இப்போ ரொம்ப கோவப்படுறவங்களுக்கு என்ன பிரச்சனை வரும்னா, அது லிவர் அஃபெக்ட் பண்ணும். ரொம்ப கவலைப்படுறவங்களுக்கு வந்து ஸ்பிளீன் அஃபெக்ட் பண்ணும். ஸ்பிளீன் அஃபெக்ட் பண்ணுச்சுன்னா டைஜஷன் ப்ராப்ளம் வரும். ரொம்ப பயப்படுறவங்களுக்கு கிட்னி அஃபெக்ட் பண்ணும். கிட்னி அஃபெக்ட் பண்ணி கிட்னி ஸ்டோன் வரலாம், யூரினல் இன்கான்டினன்சி, யூரினல் ட்ராக் இன்ஃபெக்ஷன், இப்படி யூரினரி ட்ராக் ரிலேட்டட் இஷ்யூஸ் வரும். அப்போ இந்த எமோஷன்லாம் கம்மியாகணும் அப்படின்னா நமக்கு என்ன வேணும்னா, முதல்ல அறிவு வேணும். என்ன அறிவு வேணும்? இதுக்கு முன்னாடி உலகத்துல எத்தனையோ கோடிக்கணக்கான மக்கள் வாழ்ந்திருக்காங்க. அவனுக்கும் இந்த மாதிரி கோபம், ஒரி, ஃபியர், எல்லா விதமான ஃபீலிங், நான் இது 3 எமோஷன் தான் போட்டிருக்கணும், நிறைய எமோஷன் இருக்கு. இந்த எமோஷன்லாம் அவனுக்கும் இருந்திருக்கும். கடைசியா எல்லாரும் செத்து சாம்பலா தான் இருக்கிறானுங்க அப்படின்ற உண்மை நமக்கு தெரிஞ்சதுன்னா நம்ம என்ன நினைப்போம், சரி விடு, லெட் இட் கோ அப்படின்ட்டு கொஞ்சம் லெட் இட் கோ ஆட்டிடியூட் வரும். டென்ஷன் கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் காலையில எழுந்த உடனே இந்த சாம்பலை, அதை விபூதியா எடுத்து நம்ம வந்து ஒரு காலையில ஒரு பட்டை போட்டு வரோம், இந்த உண்மையை ஞாபகப்படுத்திக்கிறதுக்காக. அதனால நீங்க ஒருவேளை வேற மதத்தை சார்ந்தவரா இருந்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த உண்மையை நம்ம வேத நூல்ல சொல்லியிருப்பாங்க, எல்லா வேத நூல்லையும் சொல்லியிருக்காங்க. அவங்க வேத நூல்ல இதை பத்தி என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்துட்டு அதை புரிஞ்சுக்கிட்டு நம்மளோட எமோஷனல் பேலன்ஸை கொஞ்சம் கம்மி பண்ணுங்க. காலையில மூச்சு பயிற்சி செய்யறதுனால அந்த சி லெவல் அதிகமா இருக்கிறதுனால இந்த ஆங்கர், ஒரி, ஃபியர்னால ஏற்படக்கூடிய சி டெஃபிஷியன்சி அது சரி பண்ணும். அதனாலதான் மூச்சு பயிற்சி ரொம்ப முக்கியம், மூச்சு பயிற்சி ரொம்ப முக்கியம்னு சொன்னது. இதை நம்மளால தவிர்க்க முடியாது. இப்போ வண்டி ஓட்டிட்டு போறோம், திடீர்னு ஒருத்தவங்க குறுக்குல 2 வீலர் கொண்டு வந்து நிறுத்துறான், ஏதோ பண்றான், ஒரு மாதிரி நமக்கு கோவம் வராமல இருக்கும், கண்ணாடி வந்து கோவமா திட்டுறோம் இல்லைங்களா. அப்போ அதெல்லாம் அவாய்ட் பண்ண முடியல. இப்போ ஏதோ ஒரு கஷ்டம் இருக்கு, இது ஒரி பண்ணாமலே இருக்க முடியும், வருத்தப்படாமலே இருக்க முடியும், நம்மள மீறி ஒரு வருத்தம் இருக்கதான் செய்யுது. அப்போ அதெல்லாம் என்ன சார் பண்றதுன்னா, அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா காலையில மூச்சு பயிற்சி நம்மளால பண்ண முடியும். காலையில மூச்சு பயிற்சியை நல்லா பண்ணுங்க. இந்த மாதிரி எமோஷன்ஸ் வரும்போது டீப் பிரெத் எடுத்து விடுங்க. ஏன்னா இந்த எமோஷன்னால நம்மளோட மூச்சு காத்து குறைஞ்சி, ஆக்சிஜன் குறைஞ்சுதான் அந்த உடல்நிலை கெடுது. மனநிலையும் அதனால்தான் கெடுது. நீங்க இந்த எமோஷன்லாம் வரும்போது நீங்க மூச்சு காத்த கவனிச்சு மூச்சியை நல்லா இழுத்து விட்டு அது ரெகுலேட் பண்ணீங்கன்னா எமோஷன் தானா கண்ட்ரோலுக்கு வரும்ன்றது தான் என்னோட தாழ்மையான கருத்து. இதை நீங்க முயற்சி பண்ணி பாருங்க. அடுத்து வந்து செக்ஷுவல் மாடரேஷன். செக்ஸ் வந்து மனுஷனுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஆக்டிவிட்டி. ஆனா அதுவே வந்து தேவைக்கு அதிகமா போயிடுதுன்னா நோயை நோயை வந்து உண்டு பண்ணுது. அதனால எக்ஸசிவ் செக்ஷுவல் ஆக்டிவிட்டியை வந்து குறைக்கணும். இது அதிகமா நம்ம அதுல அந்த ஆக்டிவிட்டியில இன்வால்வ் ஆகிறோம் அப்படின்னா
அது வந்து கிட்னி எனர்ஜியை அஃபெக்ட் பண்ணி நம்மளோட வாழ்நாளையும் கொஞ்சம் குறைக்கும். இருக்கிற நாள்ல ரொம்ப ஆக்டிவா இல்லாம அதனோட விட்டாலிட்டியும் நம்ம குறைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு வச்சுக்கிட்டு, இது வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் மாறுபடும், ஒரு ஒரு கப்பலுக்கும் மாறுபடும். அதனால நான் இது ரொம்ப சென்சிட்டிவான டாபிக்ன்றதுனால இதை பத்தி ரொம்ப நான் பேசல. ஆனா உங்களுக்கு தெரியும், உங்களுக்கும் உங்களோட வாழ்க்கை துணைவருக்கும் எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு அனுபவிச்சு மாடரேஷன்ல இருந்தீங்கன்னா அது வந்து உங்களோட ஹெல்தியான வாழ்க்கைக்கு உதவும். இந்த ஆக்டிவிட்டி இல்லாம இருந்தாலும் அது மென்டலி பிசிக்கலி வாழ்க்கையை அஃபெக்ட் பண்ணும். இது அதிகமா இருந்தாலும் மென்டலி பிசிக்கலி அஃபெக்ட் பண்ணும். அதனால மாடரேஷன்ல இது இருக்கிறது ரொம்ப முக்கியம். அந்த முக்கியத்துவத்தை உணர்ந்து நீங்களே கொஞ்சம் பார்த்து கரெக்டா இருந்துக்குங்க. 20 வயசுல இன்ட்ரெஸ்டே இல்லாத பையனையும் பார்த்திருக்கேன், 70 வயசுல டபுள் ஆக்ஷன்ல இருக்கிற ஆளையும் பார்த்திருக்கேன். அதனால இதுதான் சரியான அளவு, இதுதான் அதிகம், இதுதான் கம்மின்னு நம்ம ஜெனரலைஸா சொல்ல முடியல. ஒவ்வொரு ஆளுக்கும் இது வேறுபடுறதுனால உங்களுக்கு எது கரெக்ட்னு தோணுதோ அதை பார்த்து நீங்க சரிப்படுத்திக்கங்க. கடைசி ஸ்லைட் ரொம்ப முக்கியமான ஸ்லைட். நான் சொன்னேன் இல்லைங்களா, ஃபர்ஸ்ட் ஸ்லைடும் கடைசி ஸ்லைடும் முக்கியம், கடைசி கட்டத்துக்கு இந்த ரெண்டையாவது கரெக்டா ஃபாலோ பண்ணுங்கன்னு அந்த கடைசி ஸ்லைடு இதுதான். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப காலையில எழுந்தோம், சாப்பிட்டோம், மதியான சாப்பாடு சாப்பிட்டோம், அப்புறம் டீ அது சாப்பிட்டோம், அதுக்கப்புறம் என்னாச்சு, அஃப்கோர்ஸ் எதை சாப்பிடணும், எதை சாப்பிடக்கூடாது, செக்ஸ் எந்த அளவுக்கு இருக்கணும், இது எல்லாத்தையும் பார்த்து பேசியாச்சு. அப்புறம் ஒரு சாயங்காலம் ஒரு 7 மணிக்குள்ள நம்ம வீட்டுக்கு வந்து அடைஞ்சிடறோம். ஆஃபீஸ்லேருந்து வந்துடணும். வந்துட்டு ஏதாவது காய்கறி வாங்கணும், இது வாங்கணும், குரோசரி ஐட்டம் வாங்கணும், மளிகை சாமான் வாங்கணும், அதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். வந்த உடனே வீட்டுக்கு வந்து அடைஞ்ச உடனே நம்ம என்ன பண்ணணும்னா, முடிஞ்சா ஒரு நல்ல குளியில போடலாம். இல்லை எனக்கு ஈவினிங் குளிக்கிறது கொஞ்சம் சரி வராதுன்னு நினைக்கிறவங்க முன்னாடி சொன்ன மாதிரி முட்டிக்கு மேலே கை கால்லாம் கழுவி, முகம் கழுத்து பகுதி காதுக்கு பின்னால எல்லாம் கழுவி குளிர்ச்சி ஊட்டி உடம்ப வந்து குளிர்விக்கலாம். இது ஒரு 7 மணி அளவில் பண்ணிட்டோம்னா, அதுக்கப்புறம் இந்த ஈவினிங் பாத் குளிச்சதுக்கு அப்புறம் எந்த சீரியஸான திங்கிங்கும் இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் நம்ம காமெடி பீஸ் ஆகிடணும். எப்படின்னா, ரெடியூஸ் த தாட்ஸ். பொதுவாக இந்த ஆஃபீஸை பற்றி திங்க் பண்ணுறது, வாழ்க்கையில் அதை பண்ணிடணும் இதை பண்ணிடணும் பிளான் பண்ணுறோம், அதெல்லாம் எதாக இருந்தாலும் மறுநாள் காலையில் பார்த்துக்கலாம். ஜஸ்ட் மேக் இட் லைட், கெட் இன் டு த ஸ்லோ ரிதம், ரெடியூஸ் யுவர் தாட்ஸ், ஃபர்கெட் அபவுட் ஆல் டென்ஷன்ஃபுல் ஆக்டிவிட்டீஸ். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 7 மணிக்கு மேலே 7 to 9 நீங்கள் உங்களோட ஆக்டிவிட்டியை வந்து ஸ்லோ டவுன் பண்ணணும். அது வந்து பெரிகார்டியமோட டைம். இங்கே பாருங்க, 7 PM to 9 PM. பெரிகார்டியம்னா என்ன? இதய உறை. அப்போ இதய உறை வந்து சிறப்பா செயல்படுற டைம். இதய உரையோட வேலை என்னன்னா இதயத்தை பாதுகாக்கிறது தான். அந்த டைம் அந்த வேலையை அது சிறப்பா செய்யும். இறைவன் அப்படிதான் படைச்சிருக்கான். 7 to 9 இதயத்தை பாதுகாப்பு, அந்த படபடப்பு, அந்த தவிப்பு, கோபம் அதெல்லாம் நார்மலா அடங்குற மாதிரி தான் இறைவன் 7 to 9 இதய உரையை படைச்சு அந்த டைம் கொடுத்து அது சிறப்பா அது வேலையை செய்ய வச்சு இதயத்தை அமைதிப்படுத்த டிசைன் பண்ணியிருக்கான். ஆனா நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா, அந்த நேரத்துல ஆபீஸ் டென்ஷன், அவன் என்ன இப்படி சொல்லிட்டா, இவன் இப்படி என்ன சொல்லிட்டான், அவன் இப்படி சொன்னான், அதுக்கு என்ன காரணம், இதுக்கு என்ன காரணம்னு போட்டு நம்மளே அதுல நெருப்பள்ளி கொட்டி அதை வந்து தீய உண்டாக்க கூடாது. எதுல? இதயத்துல. அதனால புது உணர்ச்சிகள் எதையும் கிளறாம மனசை அமைதிப்படுத்தி ஒரு லைட் சாங், மெலோடியஸ் சாங், கெட் இன் டு த ஸ்லோ ரிதம், அப்படி அந்த 7 மணிக்கு அப்புறம் மனசை ரிலாக்ஸ் பண்ணி, இல்லை நான் வந்து கொஞ்சம் டிவோஷனலான ஆள் அப்படின்னா சாமி பாட்டு படிக்கிறது, சாமி புக்ஸ் படிக்கிறது, அப்படி போயிட்டு ஹேவ் டின்னர் அட் 8 PM. ஒரு 8 மணிக்கு டின்னரை சாப்பிட்டுட்டு 9 மணிக்கு தூங்கிட்டோம்னா மறுபடியும் காலையில 4:30 மணிக்கு எழுந்து மூச்சு பயிற்சி பண்ணி இந்த சைக்கிளை ரொட்டேட் பண்ணீங்கன்னா உடம்பு சொன்னபடி கேட்கும். நீங்க கிளினிக்கு போக வேண்டிய அவசியம் பெரும்பாலும் வராது. இப்ப எக்ஸ்டர்னல் பேத்தஜெனிக் ஃபேக்டர்ன்ற வெளிப்புற காரணிலேருந்து ஏதாவது தொற்றுக்கிட்டு உங்களுக்கு வந்து சளி பிடிக்குது, ஜுரம் வருது, இல்லை வேற ஏதாவது வந்தா கூட சீக்கிரம் சரியாயிடும். ஏன்னா இப்ப இதெல்லாம் ஃபாலோ பண்ணா நோய் வராதுன்னு இல்லை, வேற சில எக்ஸ்டர்னல் பேத்தஜனால நோய் வரலாம். அதனால வந்தாலும் உங்களோட நோய் எதிர்ப்பு சக்தி நல்லா இருக்கும், ரெக்கவரி நல்லா இருக்கும். ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா டக்குன்னு ரெக்கவர் ஆவீங்க. அதனால வந்து கண்டிப்பா இது வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ரைட். அப்போ 9 மணிக்கு நைட்டு தூங்கிடணும். இதுதான் 2வது முக்கியமான பாயிண்ட். ஃபர்ஸ்ட் முக்கியமான பாயிண்ட் என்ன? காலையில 4:30 மணிக்கு எழுந்து மூச்சு பயிற்சி பண்ணணும். அதுக்கப்புறம் தூங்கக்கூடாது. தூங்குறது நைட் 9 மணிக்கு தான். ரைட். இதை பண்ணிட்டோம்.
இதை பண்ணோம்னா லைஃப் சூப்பர், கேட்கறதுக்கு நல்லா தான் சார் இருக்கு. ஆனா நான் வந்து ஐடி கம்பெனில வேலை பார்க்குறேன், என் ஷிஃப்ட் முடிஞ்சு நான் வர்றதுக்கே மணி 10 ஆயிடும், 11 மணிக்கு தான் தூங்குவேன் நான், அப்ப எனக்கு என்ன சார் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சைக்கிளை பாருங்க. இந்த ஆர்கன் கிளாக் டைம் பார்த்தீங்கன்னா 9 to 11 வந்து ட்ரிபிள் பர்னர் டைம். டிபி அப்படின்னா இது வந்து ட்ரிபிள் பர்னர், மூவ் வெப்ப மண்டலம். ட்ரிபிள் வார்மர்னு சொல்லுவாங்க, ட்ரிபிள் பர்னர்னு சொல்லுவாங்க. இது வந்து இது ஒரு உறுப்பு. அக்குபஞ்சர்ல மாத்திரம் தான் இந்த உறுப்பை பத்தி பேசுவாங்க, மற்ற மெடிக்கல் சிஸ்டம்ல பேச மாட்டாங்க. அது என்ன மூவ் வெப்ப மண்டலம் அப்படின்னு கேட்டீங்கன்னா 9 to 11. லங்ஸ், ஹார்ட் வந்து மேல இருக்கிற வெப்பமண்டலம், ஸ்பிளீனு, பேன்கிரியாஸு, அந்த ஸ்டமக்கு இதெல்லாம் நடுவில் இருக்கிற வெப்பமண்டலம், கீழே யூரினரி பிளாடர், யூரினரி ட்ராக்கு அது இதெல்லாம் வந்து கீழே இருக்கிற லோவர் பர்னர் மண்டலம். இப்படி முக்கியமான ராஜ உறுப்புகளை வந்து 3 அடுக்குல சொல்லுவாங்க. இது ஒன்னு ஒரு ஒரு டெம்பரேச்சர்ல இருக்கணும், அதனால்தான் மூ வெப்ப மண்டலம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த மூவெப்ப மண்டலம் ஒன்னு ஒரு ஒரு டெம்பரேச்சர்ல பாடி மெயின்டைன் பண்ணாதான் நம்ம உறுப்பு வந்து, நம்ம உடம்பு வந்து சிறப்பான முறையில செயல்படும். இப்போ நீங்க நைட்டு 10 மணிக்கு வந்து தூங்குறீங்க, 10:30க்கு தூங்குறீங்க அப்படின்னா, அப்போ 9 to 11 வந்து காடோட டிசைன். நம்ம மெஷினை உடம்ப எப்படி படைச்சிருக்காருன்னா, மேனுவல் என்ன சொல்லுதுன்னா, மனுஷன் வந்து அந்த டைம்ல தூங்கிட்டு இருப்பான், அந்த நேரத்துல இந்த மூவெப்ப மண்டலம் பாடி டெம்பரேச்சரை சிறப்பா மெயின்டைன் பண்ணும், மூவெப்ப மண்டலத்தில் இருக்கிற 12 ராஜ உறுப்பும் சிறப்பா இருக்கும், அவன் ஆரோக்கியமா இருப்பான். இதுதான் டிசைன், அந்த மெஷினோட ஆப்ரேட்டிங் மேனுவல் இதுதான் சொல்லுது. ஆனா நம்ம என்ன பண்றோம், ஓவர்லோட், ஓவர் யூஸ் பண்றோம். 9 மணிக்கு தூங்க வேண்டிய மனுஷனை 11 மணி 10:30 மணி வரைக்கும் நம்ம அந்த மிஷினை ஓவர் யூஸ் பண்றதுனால அது ஹீட் ஆகி ட்ரிபிள் பர்னர் ஹீட் ஆச்சுன்னா, இந்த மூவெப்ப மண்டலத்துல ஒரு ஒரு மண்டலமும் ஒரு ஒரு டெம்பரேச்சர்ல இருக்கணும் இல்லைங்களா, அது புடிங்கிட்டு போயிடும். எங்கேயோ ஒண்ணு ஹை டெம்பரேச்சர், எங்கேயோ ஒன்று லோ டெம்பரேச்சர் போச்சுன்னா, அதுல இருக்கிற ராஜ உறுப்பு என்ன பிரச்சனை வருதோ அது ஒரு நோயா உங்களுக்கு வெளிப்பட்டு நோய் உருவாகும். அதனால இப்ப டயபெட்டிஸ் அப்படின்றது வந்து ஒரு காமனான டேர்ம், பிளட் ப்ரெஷர்ன்றது வந்து ஒரு காமனான டேர்ம், இன்னைக்கு மக்களுக்கு எல்லாருக்கும் தெரியுது, ஏன்னா இருக்குது எல்லாரும் நிறைய பேருக்கு. அப்போ இது எல்லாமே இந்த ட்ரிபிள் வார்மர் டிசீஸ் தான். முக்கியமா டயபெட்டிஸ் வந்து ட்ரிபிள் வார்மர் டிசீஸ்னே சொல்றாங்க. பிபிக்கு கூட ட்ரிபிள் வார்மர்ல இருக்கிற காம்பவுண்ட்னால வர்ற டிசீஸ் தான். எல்லா டிசீஸும் ட்ரிபிள் வார்மர்னால வர்றது தான். அதனால இந்த 9 to 11 ஸ்லீப்பிங் வந்து ரொம்ப முக்கியம். இதையும் தாண்டி புனிதமா சிலர் வந்து, சார் நான் 11 இல்லை சார், 11 1 தூங்குறேன் சார், அப்ப எனக்கு என்ன சார் பிரச்சனை வரும் அப்படின்னா, இங்க கவனிங்க. 11 1 மணி வரையும் முழிச்சிட்டு இருப்பேன், 12 மணி 1 மணிக்கு தான் சார் நான் தூங்குவேன் அப்படின்னா எனக்கு என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ட்ரிபிள் வார்மர் பிரச்சனை கூட அடிஷ்னலா கேல் பிளாடரோட டைப். கேல் பிளாடர் என்ன பண்ணும் உடம்புல அப்படின்னா, பித்தப்பை, பித்த நீரை சுரக்கும், அது செரிமானத்துக்கு ரொம்ப உதவும். இந்த பித்த பை வந்து கல்லீரல், லிவர்ல சுரக்கிற இந்த பித்த நீர்ல இருந்து 1 லிட்டர் சுரக்கும் அது ஒரு நாளைக்கு ரஃபா. 100 ml எசன்ஸை மாத்திரம் எடுத்து வச்சுட்டு மீதி தண்ணியெல்லாம் அதை அனுப்பிடணும். அந்த எசன்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதுதான் மறுநாள் டைஜஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுதான் டைஜஸ்டிவ் ஃப்ளூயிட், பித்த தண்ணி, பித்த நீர். இப்ப நம்ம அந்த டைம்ல நம்ம அது சிறப்பா செயல்படுற அந்த 11 to 1 நம்ம முழிச்சுக்கிட்டு வேற ஏதோ வேலை பார்த்துட்டு இருக்கோம், டிவி பார்க்குறோம், டிராவல் பண்றோம், ஐடி கம்பெனில வேலை பார்க்குறோம், இல்ல மொபைல்ல ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்கோம், இல்ல எங்க ஹஸ்பண்ட் இன்னும் சாப்பிட்டு இன்னும் வருவாருன்னு நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், சீரியல் பார்க்குறோம், இப்படி ஏதாவது பண்ணிட்டு இருந்தோம்னா இந்த வேலையை அது சிறப்பா பண்ண முடியாது. அப்ப அந்த பைல் அப்படின்னு சொல்ற பித்த நீர், செரிமான நீரோட குவாலிட்டி குறைஞ்சுக்கினே போகும் நாளுக்கு நாளா. நீங்க ஒரு நாள் லேட்டா தூங்குறதுனால செரிமான கோளாறு வராது, ஆனா இதையே நீங்க தொடர்ந்து செய்யும் போது அதனோட குவாலிட்டி கொஞ்சம் கொஞ்சமா குறைந்து உங்களுக்கு ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் உங்களுக்கு வந்து செரிமான கோளாறு, ஆசிட் ரிஃப்ளெக்ஸ், எகுத்துக்கிட்டு வர்றது, கொமட்டல், வாந்தி, இந்த மாதிரி பிரச்சனைகள், செரிமான கோளாறு ரிலேட்டட் பிரச்சனைகள், டயபெட்டிஸ், இதெல்லாம் ஈஸியா உங்களுக்கு வரும். ஃபேட்டி லிவர் கிரேட் 1 வரைக்கும் வரும் இந்த லேட்டா முடிச்சிருக்கிறவங்களுக்கு. இந்த கேல் பிளாடரும் லிவரும் ரெண்டும் சேர்ந்து இதனோட எமோஷன் வந்து கோவம், ஆங்கர். இந்த லேட்டா முடிச்சிருக்கிற ஆளுகள் எல்லாருக்கும் ரொம்ப கோவம் வரும், கத்துவாங்க எது எடுத்தாலும். இரிட்டபிலிட்டி, லேசா ட்ரிகர் பண்ணி விட்டா போதும் ட்ரைன்னு பத்திக்கணும்,
கத்துவாங்க. ஐயோ இவ்வளோ டீசெண்டா இருக்கான் பாக்குறதுக்கு, வாயை திறந்தா இப்படி கத்துறான் அப்படின்ட்டு நம்ம சொல்ற மாதிரி இருக்கும். இது எல்லாத்துக்கும் அவங்களோட நேச்சரை விட அவங்களோட லைஃப் ஸ்டைல்னால ஏற்படக்கூடிய விளைவுகள் தான் அது. அதனால நைட் 9 மணிக்கு தூங்குனா அதே பஜாரியா இருக்கிறவங்க அதே நான்சென்ஸ் பேர் வழி கொஞ்சம் பெட்டரா அவங்களோட எமோஷன்ஸை ஹேண்டில் பண்றதை நம்ம பார்ப்போம். அதனால நைட்டு 11 to 1 இல்ல 1 to 3 தூங்குறவங்களுக்கு செரிமான பிரச்சனை மாத்திரம் இல்ல, கோவம், செரிமான பிரச்சனை, லிவர்லாம் நீங்க 1 to 3 போனீங்கன்னா ஃபேட்டி லிவர் 2 வரைக்கும் பார்ப்பீங்க. உங்களுக்கு லேடிஸா இருந்தாங்கன்னா மென்ஸ்ட்ரல் ப்ராப்ளம் வரும். ஏன்னா லிவர் வந்து கண்ட்ரோல்ஸ் த மென்ஸ்ட்ரேஷன். சார் அப்ப ஜென்ஸா இருந்தா பிரச்சனை இல்லையா? இரிட்டபிலிட்டி, கோவம், மூட் ஸ்விங், டிசிஷன் மேக்கிங்ல ப்ராப்ளம், எடுத்த டிசிஷன்ல ஹோல்ட் ஆன் பண்றது ப்ராப்ளம், இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும். நம்ம ஆஃபீஸ்ல வேலை பார்க்குற ஆளா இருக்கும்போது டிசிஷன் தப்பா எடுக்கிறோம், இல்லை எடுத்த டிசிஷன்ல இல்லை அப்படின்னா நம்மளோட டிசிஷனை மதிப்பாங்களா மக்கள்? அப்ப நைட்டு நல்லா 9 மணிக்கு தூங்கி காலையில 4:30 மணிக்கு எழுந்து சிறப்பான சீஃப்லோ உடம்புக்கு கொடுத்து ஆரோக்கியமா வாழ்ந்து, சப்போஸ் ஒரு சின்ன சின்ன தொற்றுகள் அது இதனால சின்ன சின்ன நோய் வந்தாலும் அக்குபஞ்சர் மாதிரி உள்ள ட்ரீட்மெண்ட் எடுத்து சீக்கிரம் குணமடைஞ்சு ஆரோக்கியமா வாழ இறைவனை வணங்கி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். வணக்கம்.